முத்தழகு இப்போ பூமி இங்கே வரான். இங்கே வந்தால் இவங்க அப்பாவோட இவள் அழுதுட்டுருக்குறா. அதை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப நெகிழ்ச்சி ஆகிடுது. நான் முத்தழகுக்கோடு கொஞ்சம் பேசணும் அப்படின்றான். எல்லாரும் போயிடுறாங்க. போயிட்ட உடனே முத்தழகு, நான் எந்த தப்பு செய்யலை, அது கோர்ட்டில் அவங்க ரெஜினாவும் அஞ்சலியும் பற்றி உனக்கு தெரியாதா, ஏதோ அவங்க மாற்றிட்டாங்க, நீ தயவு செய்து என்னோட வந்துரு, நான் உன்னை நல்லா வச்சுக்கிறேன், எந்த அவமானமும் உன் மேலே படாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். நீயும் சரவணன் தான் என் வாழ்க்கை, என் உயிரே நீங்கள் தான், வேறு யாரையும் நான் என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல, நீ வந்துரு, நான் எல்லாரையுமே உனக்கு அப்புறமா தான் நினைக்கிறேன், இது எங்கள் அம்மா மேலே சத்தியம், உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன், ஒரு அவப்பேர் கூட உன்னை மேலே வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றா. அதுக்கு அவள் சொல்கிறா, நீங்கள் தப்பு பண்ணியிருப்பீங்களோ பண்ணியிருக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய அன்பை விட பாசத்தை விட மரியாதை தான் முக்கியம், நீங்கள் அஞ்சலியோட வாழ்ந்துருக்கீங்க அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்துடுச்சு, அதுக்கப்புறமா உங்களோட வாழறது என்னை அவமானப்படுத்திக்கிற மாதிரி, அதுக்காக நான் வரவே மாட்டேன், திரும்ப திரும்ப நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஊர்லேயே நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு முத்தழகு சொல்கிறான். ஆனால் மீனாட்சியை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. இல்லை முத்தழகு, மீனாட்சி என் குழந்தை கிடையாது அப்படின்றான். மீனாட்சி சின்ன குழந்தை, அஞ்சலியோட நீங்கள் வாழுங்கன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் மீனாட்சியை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. இவன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான், ஆனால் முத்தழகு மசியவே இல்லை, அழுதுகிட்டே இருக்கிறா. அவன் பூமி கதறி அழுதுட்டு அவன் போயிட்டான். திரும்பவும் நான் கோர்ட்டில் திரும்பவும் வைக்க போகிறேன் இந்த மனுவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் போயிடுவான். அதுக்குள்ளே இவன் திலகா அங்கே போயிட்டு ரொம்ப கத்துறா. அவங்க பேச்சியம்மாளும் சொர்ணமும் வெளியில் வராங்க. அவங்கக்கிட்ட இவ கத்துறா, ஏம்மா என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணி வச்சிட்ருக்கீங்க பாருங்க அப்படின்றா. திலகா உள்ளே வந்து பேசு அப்படின்றாங்க. ஊர் தலைவராக நீ இருந்துக்கிட்டு என்னுடைய பொண்ணு வாழ்க்கையே கெடுத்துட்டிங்களே, இந்த பணத்தையும் இதையும் பார்த்தா என் பொண்ணை கொடுத்தேன், உங்கள் வார்த்தையை நம்பி என் பொண்ணை கொடுத்தேன், ஆனால் நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு சொல்கிறான். என்னுடைய ரெண்டாவது பொண்ணை ஒரு நல்லவன், ஒரு ஏழையாக இருந்தால் கூட ஒரு நல்லவங்கிட்ட தான் கொடுப்பேன், ஆனால் இப்போ கூட சொல்கிறேன், என் மாப்பிள்ளையோ என் பொண்ணோ தப்பு செய்துட்ருக்க மாட்டாங்க, கோர்ட்டில் என்ன தப்பு நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல, இப்போது அவங்க வரும்போது நீங்கள் என் பக்கமாக இருக்கணும் அப்படின்ற போது அஞ்சலியும் இவங்களும் வராங்க, ரெஜினாவும் வராங்க குழந்தைய தூக்கிட்டு. அவங்கள பார்த்த உடனே இவளுக்கு ஆவேசமே வந்துடுது திலகாக்கு. நீ நல்லா இருக்க மாட்ட, என்னுடைய மகளை பிரிச்சுட்ட இல்லை அப்படின்ற. இதை பாரு திலகா, அது கோர்ட் ஆர்டர், அதுபடி பூமியும் அஞ்சலியும் மீனாட்சின்னு தான் புருஷன் பொண்டாட்டி குழந்தை, அது தெரிஞ்சுக்கோ அப்படின்ற. எப்படி என்னுடைய மாப்பிள்ளை எந்த தப்பு செய்துட்ருக்க மாட்டார், நீங்கள் தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தான் தப்பு மேலே தப்பு தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாலி இருக்கிற தைரியத்தில் தானே நீ இது மாதிரி செய்கிற அப்படின்னு அந்த தாலி அறுக்கிறதுக்காக போகிறா. அப்போ இவளே வந்துடுறா. அவ பேர் அந்த ஊர் தலைவர். அவங்க இல்லை நீ தாலியெலாம் அறுக்கக்கூடாது, தாலி எப்படி அறுப்பாங்கன்னு உனக்கு தெரியும் இல்லை, அது மாதிரி பூமி இறந்த உடனே தான் தாலி அறுப்பாங்க, அது மாதிரியான ஒரு சடங்கு உனக்கு தெரிஞ்சு நீ இது மாதிரி தாலியை அறுக்கிறதுக்கெலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவளால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. அந்த தாலியை பிடிச்சி அறுக்கிறதுக்கு போனவோ அவள் அஞ்சலி கதறா, ஐயோ என் பூமி கட்டின தாலி, இதை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்காக அவள் தாலியை விட்டுட்டு, நீங்கள் நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்கள் நாசமாக போயிடுவீங்க, குழந்தையோடு நீங்கள் நாசமாக போயிடுவீங்கன்னு மண்ணை அள்ளி தூவிட்டு இவ போயிடுவா, திலகா போயிடுவா. இதோட இன்னைய முத்தழகு முடிஞ்சிச்சு.